2 சம்பவங்கள். ஒன்று ஒரு டபுள் மர்டரு, ஒன்று ட்ரிபிள் மர்டர். இந்த 2 கேஸ்லேயும் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டு ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கின, அதாவது போலீஸையே என்னடா யார் இது ஒரு ட்ரிபிள் மர்டர் பண்ணுற அளவுக்கு விட்டுருந்தா அது 4 மர்டராக இருக்கும், 3 பேர் செத்தது 4 இருக்கும். அந்த ஒரு நபர் நேரம் எஸ்கேப்பு. எல்லாம் அந்த காரில் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது ஒரு டீம் உள்ளே நுழையுது, வந்து அவங்கள வெட்டுறாங்க. அப்போ இந்த பசங்களெல்லாம் டார்கெட் பண்ணல. ஸோ பசங்க இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டார்கெட்டே எம்கே ராஜா மட்டும்தான். ஸோ எம்கே ராஜா அவர் அங்கேருந்து செதறி ஓடுறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு சன்னாபுரம் ரயில்வே கேட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. சத்யா கிட்டே ஒன்று சொல்லிட்டா, சத்யா செஞ்சால் மோகன்ராம் அக்செப்ட் பண்ணுவான், மோகன்ராம் ஒன்று பண்ணால் சத்யா தான் அக்செப்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணனுக்காக ஒன்று பண்ணுவா அப்படின்னோடனே நேராக சொல்லுங்கண்ணே பண்ணுவோம் அப்படின்னு நேராக போகிறாங்க. காரில் இறங்கி வராங்க. யாருன்னு பார்க்காத எல்லாரையும் போடுது, உள்ளே இருக்க எல்லாரும் காலி அப்படின்னு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்க தான். ஸோ இதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, ஒரு பிளான், கன்று, கத்தி, அருவா, அப்புறம் பாம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எங்கே பண்ணலாம் அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து இவங்க இறங்கி எங்கே போவாங்கன்ற ஒரு கெஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷனில் ஒரு சில தகவல் கிடைக்கிது. சூலூர் பார்த்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே அந்த சூலூர் பக்கத்தில் அவனை லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை ஸ்கெட்சை போடுறாங்க. சூலூர் பாதைக்கிட்ட வரும்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ், அந்த ஸ்பாட், அந்த சூலூர்ன்றது அந்த இருகூர் பிரிவு ரோடுன்னு சொல்லுவாங்க. இருகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு ரோட்டில் தான் வச்சு பிளாக் பண்ணி தான் அந்த கொலை நடக்குது. இதே மாதிரி இன்னொரு டபுள் மர்டர் ஒன்று கும்பகோணத்து பக்கம் அங்கேயே நடக்குது. பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய ரவுடி கொள்ளையில் ஈடுபட்டவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அரசியலில் போய் சேர்ந்துட்டார். கமலாலயத்தில் வைத்தியராமன் தெருவில் இருக்கிற பிஜேபி அலுவலகத்தில். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நம்ம கிரைம் செல்வராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பல ரவுடிகளை பற்றி பார்த்துருக்கோம், என்கவுண்டர்கள் பற்றி பார்த்துருக்கோம். பல ரவுடிகளை எப்படி இறந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி ஒருத்தரை பற்றி கேட்கணும்னு முடிவு பண்ணப்போ சீர்காழி சத்யா, அவரை பற்றிய விவரங்கள், என்ன மாதிரி மனிதர் அவர், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக பார்க்க. கண்டிப்பாக சீர்காழி சத்யான்ற ஒரு ரவுடி, அதுவும் 2 சம்பவங்கள். ஒன்று ஒரு டபுள் மர்டரு, ஒன்று ட்ரிபிள் மர்டர். இந்த 2 கேஸ்லேயும் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டு ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கின, அதாவது போலீஸையே என்னடா யார் இது ஒரு ட்ரிபிள் மர்டர் பண்ணுற அளவுக்கு விட்டுருந்தா அது 4 மர்டராக இருக்கும், 3 பேர் செத்தது 4 இருக்கும். அந்த ஒரு நபர் நேரம் எஸ்கேப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதில் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2015 ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு பின்னணியில் தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு சம்பவமாக நடக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருவிடை மருதூர்னு சொல்லி தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திருவிடை மருதூர், அங்கே இருக்கக்கூடியவர் எம்கே ராஜான்னு சொல்லி 32 வயசு. அவர் சென்னையில் கோர்ட்டில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கார் லாயராக. அவர் மதுரை பெஞ்சிலையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு லாயர். இப்போ நீங்கள் நான் லாயர்னால் எங்கே வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன். அவரோட சகோதரர் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார், எம்கே ஸ்டாலின்னு பேர். ஸோ எம்கே ஸ்டாலின், இவர் எம்கே ராஜா. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க 2 அந்த திருவிடை மருதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், அந்த பகுதியை சேர்ந்தவங்க. இதில் ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவல் தெப்பரம நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஏரியாவில் அவர் வழக்கமாக ஒரு ஊருக்கு எப்போயாவது ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா ஊருக்கு வருவார் எம்கே ராஜா அவர்கள். ஊருக்கு வரும்போது ஊரில் நண்பர்கள்லாம் பார்க்குற மாதிரி அங்கே டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் வர ஒரு டீம் பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணி அந்த எம்கே ராஜா அவர் லாயரை வெட்டி கொள்கிறாங்க. இந்த சம்பவம் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, எம்கே ராஜா அவங்களோட சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார், ஸ்டாலின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு நல்ல டாமினண்ட்டாக இருக்கிறதுனாலையும் அந்த பகுதியில் நல்ல ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் அது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா, இது எப்படியாவது பழி வாங்கணும், இது எப்படி அலோவ் பண்ணுறது, ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்களால ஜீரணிக்க முடியல. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு எப்படியாவது இதில் தப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த சம்பவம் பர்டிகுலராக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவர் கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கான், ஒரு பையன் பிருத்திவிராஜ்னு சொல்லி ஒரு பையன் 21 வயசு, ஒரு ரஞ்சித் குமார்னு ஒரு பையன் 21 வயசு,
அப்புறம் இன்னொருத்தர் பாலமுருகன் சொல்லி ஒருத்தர், எல்லாம் வந்து காரில் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது ஒரு டீம் உள்ளே நுழையுது, வந்து அவங்கள வெட்டுறாங்க. அப்போ இந்த பசங்களெல்லாம் டார்கெட் பண்ணல. ஸோ பசங்க இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டார்கெட்டே வந்து எம்கே ராஜா மட்டும்தான். ஸோ எம்கே ராஜா வந்து அவர் அங்கேருந்து செதறி ஓடுறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு சன்னாபுரம் ரயில்வே கேட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. நான் ஏற்கனவே இந்த கேட் ராஜேந்திரனை பற்றி பேசும்போது ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அதாவது நார்மலாக ஸ்பீடாக நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கிறதுனால அந்த பகுதி இவங்க வேறு வழி இல்லை, ஸ்லோ டவுன் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பகுதிகளில் இவங்க வந்து மேனேஜ் பண்ணி வரும்போது அந்த அட்டாக் நடக்குது. அதில் எம்கே ராஜா வந்து கொலை செய்யப்படுறார். இந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக அப்புறம் அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே விடக்கூடாது, எப்படினாலும் இது பண்ணது தப்பு தான், நம்ம வந்து இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்குது. அந்த பழிவாங்குதல் எண்ணம் ஆரம்பித்த பிறகு தான் இந்த வழக்கு இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சூடு பிடிக்குதுன்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் கேஸில் இன்வால்வ் ஆன டீமெல்லாம் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ரைவல்ரி ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏப்ரல் 3, 2015 அந்த பர்டிகுலர் கேஸ் நடக்குது. அந்த கேஸ் நடந்து அதுக்கு பழி வாங்கிறதுக்கு அந்த ஸ்டாலின் அவங்க டீமாக இருக்கட்டும், இல்லை இது அவங்களோட அசோசியேட்ஸ், இந்த இறந்த ராஜாவுக்கு நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் அரசியலில் இல்லை, ஆனால் அரசியல்வாதி மாதிரி நிறைய பேர் நெட்வொர்க் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க. இதில் அவங்க இதோட நிலவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஓகே, இதை நம்ம வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணி ஆகணும், இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு ரவுடிக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணோம், அவங்கள மூலமாக இதை முள்ளாளர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணுறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயத்தில் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, திண்டுக்கல் மோகன்ராமோட பேர் அடிபடுது. அதில் திண்டுக்கல் மோகன்ராம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், திண்டுக்கல் பாண்டியோட க்ளோஸ் அசோசியேட்டு. ஆனால் அவரோட நெருக்கம் இல்லை, அப்புறம் விலகிட்டார். அதுக்கான காரணம் என்னென்னா, மோகன்ராம் எப்பயுமே வந்து கூலிக்குன்னு எதுவும் கொலை பண்ண மாட்டார். அந்த கொலைக்கு ஏதாவது காரணம் இருக்கணும், ரீசனபிளாக ஏதாவது வந்து ஒரு அண்ணா எப்படின்னா அப்படின்னு வந்து சரண்டர் ஆனான்னா அதுக்கு பண்ணி கொடுப்பார். ஆனால் அது இலவசமாக கூட பண்ணி கொடுப்பாரு, ஆனால் கூலிக்கு தான் பண்ணணுன்னு பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் படைத்தவர் தான் அந்த திண்டுக்கல் மோகன்ராம். இப்போ சமீபத்தில் மோகன்ராம் பேர் மீண்டும் நியூஸில் வந்ததுக்கு காரணம் வந்து ராமஜெயம் கொலை வழக்கில் அவர் பேர் அடிபட்டது. அதுலேயும் குறிப்பாக அந்த அவரை வந்து என்கொயரிக்காக கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்க. அவர் லை டிடெக்டர் டெஸ்ட் வேறு அவரை வச்சு எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒருவேளை அவர் சொல்கிற தகவல்கள், ஏன்னா இவருக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, போலீஸுக்கு வந்து அவரோட மூவ்மெண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே ஏன் வந்தார் அப்படின்றதுக்கு அவர் பதில் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இவர் ஏதோ ஒரு உண்மை இவர்கிட்ட இருக்குது, இந்த உண்மையை இவர் மறைக்க ட்ரை பண்ணுறாரு, அதுக்காக இவரை லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எடுத்தாங்க. அதில் திண்டுக்கல் மோகன்ராம் பேரும் இருந்தது. அவரையும் லை டிடெக்டருக்கு அண்டர்கோ பண்ண வச்சாங்க. பட் அதில் ஒரு பெரிய அவுட்புட் இது வரைக்கும் வரலை. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க திண்டுக்கல் மோகன்ராமை அப்ரோச் பண்ணதுக்கு காரணம், நான் போய் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கு டைமும் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, ஆனால் அவன் சாகணும். ஏன்னா அதில் இவங்களுக்கு பெரிய நெட்வொர்க், போலீஸ் அப்போ உடனடியாக இந்த வழக்கு தொடர்பாகவே உடனடியாக போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எடுக்கும்போது லாலி மணிகண்டன் ஒருத்தன். ஸோ அந்த லாலி மணிகண்டனை வந்து அவனை லொக்கேட் பண்ணுறாங்க. லாலி மணிகண்டனோட சேர்ந்து இன்னும் சிலரும் கைதாகிறாங்க. கைதான பிறகு இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு வழக்கு அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னா ஏரியா விட்டு ஏரியா போட்டு அவங்கள வந்து அங்கே விசாரணைக்கு அப்பியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் லோக்கல்லே விசாரிக்க போட்டாங்கன்னா திடீர்னு லோக்கல் ஏதாவது மர்டர் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி பயந்து கோயம்புத்தூரில் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஏப்ரல் மாதம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் அந்த இதே மாதிரி ஆகஸ்ட் 25 நினைக்கிறேன் அந்த டேட்டில் வந்து அதே 2015 இவனுக்கு அது வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சதுன்னு தகவல் தெரிஞ்ச உடனே இவங்க டீம் போய் ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய நெட்வொர்க் டீம்னால ஒரு இப்போ இவர் லாயராக இருந்தவர் அப்படிங்கிறனாலையும் இவருக்கு நிறைய பேருக்கு தெரியுது, அவங்களோட எல்லாம் கேஸ் வருது, பெயில் கொடுக்க போகிறாங்க, பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற எல்லா தகவலும் இவங்களுக்கு அப்பப்போ வந்து அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ திண்டுக்கல் மோகன்ராம் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக மோகன்ராம் போகல கொலைக்கு. அப்போ தான் சீர்காழி சத்யாவை என்கேஜ் பண்ணுறோம். சீர்காழி சத்யா வந்து யாருன்னா மோகன்ராமுக்கு அப்படியே வலதுகிற மாதிரி. சத்யா கிட்ட ஒன்று சொல்லிட்டா, சத்யா செஞ்சால் மோகன்ராம் அக்செப்ட் பண்ணுவான், மோகன்ராம் ஒன்று பண்ணால் சத்யா அதை அக்செப்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு
நெருக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணனுக்காக ஒன்று பண்ணுவா அப்படின்னோடனே நேராக சொல்லுங்கண்ணே பண்ணுவோம் அப்படின்னு நேராக போகிறாங்க. காரில் இறங்கி வராங்க, யாருன்னு பார்க்காத எல்லாரையும் போடுது, உள்ளே இருக்க எல்லாரும் காலி அப்படின்னு அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படலாம். ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீர்காழி சத்யா டீம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே ஒரு 2-3 இடங்கள் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வரும் பாதை, எஸ்கேப் ஆகிற பாதை இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல லொக்கேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கொலை ஒருத்தரை வந்து சுற்று போடணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து லொக்கேஷனை வந்து பப்ளிக் இருக்கிற இடத்துல எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா எப்படியாவது மாட்டிக்கிட்டோன்னா வெட்டியாக பிரச்சனை அப்படின்றதுக்காகவே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அவுட்டரில் வச்சிங்கன்னா அவன் வர்ற ஸ்பீடு மினிமம் 60-80 போவான். அதை நீங்கள் பிளாக் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை பிடிக்கணுன்றது கஷ்டம். அதுக்காக தான் என்ன பண்ணுவோன்னா, இப்போ பிபிஜி குமரன் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிபிஜி சங்கர் கொலையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாம்பை ஏன் வீசுறான் அப்படின்னா, பாம்பு வீசினா நிலை குலைஞ்சிருவான், இந்த பயம் வந்துடும், பீதி ஆகிடும், அப்போது ஸ்பீடு போகாது. இன்னொன்று ரொம்ப ஸ்பீடாக போகும்போது நீங்கள் பாம்பும் போட முடியாது. நீங்கள் போடுற பாம்பு என்ன ஆகுனா பின்னாடி போய் விழுந்து வெடிச்சதுன்னா அவன் இன்னும் அலர்ட் ஆயிடுவான். ஈவன் பார்த்தீங்கன்னா சிடி மணியையும் காக்காதோ பாலாஜியும் கொள்றதுக்கு சம்பவ சுந்தல் டீம் உள்ள நுழையிறாங்க, சேஸ் பண்ணுறாங்க. மவுண்ட் ரோடில் பிளேட்டண்டாக சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க இருக்காங்க, சேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜெமினி மேம்பாலத்தில் அந்த மீடியன் இல்லை, அப்போ ரைட்டில் கட் பண்ணி அப்படியே ஒன்வேல கட் பண்ணி அப்படியே அந்த ரோடு உள்ளே போகிறாரு. அந்த பார்க்கின்னு சொல்லி சோனா பார்க்கின் அந்த ரைட்டு உள்ளே கட் பண்ணி நேராக அந்த காமராஜர் அரங்கத்துக்கு ஒட்டின ரோடு வழியாக உள்ளே போயிட்டாங்க. இவங்க இதை எதிர்பார்க்கல, பின்னாடி போன ஃபாலோ பண்ண டீம். அவங்க வேறு வழியே இல்லாமல் ரோடுக்கு எதிரில் இந்த மீடியனுக்கு இந்த பக்கம் இருந்து கையில் வச்சுருந்த ஒரு உருண்டையை தூக்கி வீசுகிறான். நேராக அது கார் அதுக்குள்ளே ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ அதனால் காருக்கு பின்னாடி போய் விழுது. ஆனால் அவன் அலர்ட் ஆகிட்டான். ஸோ அந்த அலர்ட் ஆனதுனால தப்பிச்சிட்டான். இதே ஒருவேளை அது காருக்கு முன்னாடி விழுந்திருந்ததுன்னா அவனால் சுதாரிச்சிருக்க முடியாது. அந்த புகை மண்டலத்துக்குள்ளேயும் அவன் எப்படியாவது ஒன்று இறங்கி ஓடியாகணும். அப்படி தான் இந்த சம்பவம் நடந்தது. பிபிஜி சங்கர் தொடர்ந்து வீசுறானு, அந்த பாம் வெடிக்கவும் அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் அதுலேருந்து தப்பிச்சு அப்புறமா வெளியில் ஓடி போகிறான். ஓடி போகும்போது வெட்டி சாகடிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, ஒரு பிளானு, கன்னு, கத்தி, அருவா, அப்புறம் பாம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எங்கே பண்ணலாம் அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து இவங்க இறங்கி எங்கே போவாங்கன்ற ஒரு கெஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷனில் ஒரு சில தகவல் கிடைக்கிது. சூலூர் பார்த்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே அந்த சூலூர் பக்கத்தில் அவனை லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை ஸ்கெட்சை போடுறாங்க. சூலூர் பாதைக்கிட்ட வரும்போது அங்கே பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ணி அங்கே அட்டாக் நடக்குது. ஆனால் அதில் என்ன அப்படின்னா, அந்த புகை மண்டலத்துக்குள்ளே நைஸாக அந்த லாலி மணிகண்டன் மட்டும் எஸ்கேப் ஆயிடும் அந்த பகுதியில். ஆனால் உள்ள 3 பேர் மாட்டிக்கிறாங்க. அது யாருன்னா, லாலி மணிகண்டனோட சகோதரர் மாதவன் ஒருத்தர், அவனுக்கு ஒரு 35 வயசு. அப்புறம் அவனோட ரிலேட்டிவ், லாலி மணிகண்டனோட ரிலேட்டிவ் தியாகராஜன் ஒரு 25 வயசு பையன். அப்புறம் அருண் ஒரு 22 வயசு பையன். இவங்க 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் 3 பேரும் கொல்லப்படுறாங்க. இந்த கொலை சம்பவம் பயங்கர பரபரப்பாகுது. அங்கே அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் எப்படிங்க ஒரு ட்ரிபிள் மர்டரு ஒரே டைமில் நடக்குது. அவன் லாலி மணிகண்டன் எஸ்கேப் ஆகலன்னா அவனும் கொலை தான். ஸோ இப்போ வரைக்கும் அவன் அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த இன்னமும் தேடிட்டு இருக்கான். அது நடக்கலை. பட் லாலி மணிகண்டன் அவன் ஒரு பக்கம் தனியாக ஒரு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஊருக்கு போனால் மாட்டுவான் அப்படிங்கிறனால வெளியிலேருந்து சில ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீர்காழி சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவனோட ஸ்கெட்சு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சில விஷயங்கள் பண்ணுவான். இதே மாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இந்த சம்பவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஈடுபட்ட அந்த செந்தில்குமார்னு ஒருத்தன், அப்புறம் கலை செல்வன், அப்புறம் முத்தையா, பிரபு, ஜோதி, கண்ணன், கார்த்திக், சரண்ராஜ் எல்லாரும் கைதானாங்க. அதில் தொடர்புடைய எல்லா டீமும் கராஸ்டானாங்க. அப்புறம் இவனும் சீர்காழி சூர்யாவும் இதுக்கு அந்த சத்யாவும் பின்னணியில் இருக்காங்கன்ற தகவலில் அவனையும் ஃபாலோ பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ், அந்த ஸ்பாட், அந்த சூலூர்ன்றது வந்து அந்த இருகூர் பிரிவு ரோடுன்னு சொல்லுவாங்க. இருகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு ரோட்டில் தான் வச்சு பிளாக் பண்ணி தான் அந்த கொலை நடக்குது. இதே மாதிரி இன்னொரு டபுள் மர்டர் ஒன்று கும்பகோணத்துக்கு பக்கம் அங்கேயே நடக்குது. இதே மாதிரி ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கைக்கு அண்ணன் மோகன்ராம் அட்வைஸில் போய் நடக்குது. ஸோ இந்த வழக்கிலையும் இவர் சீர்காழி சூர்யா அந்த சத்யா மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பெரிய ரவுடி கொள்ளையில் ஈடுபட்டவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அரசியலில் போய் சேர்ந்துட்டார். கமலாலயத்தில் வைத்தியராமன் தெருவில் இருக்கிற பிஜேபி அலுவலகத்தில் நயினா நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர் நயினா நாகேந்திரன், அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கார், பிஜேபியில் ஜாயின் பண்ணவர். அவர் முன்னிலையில் அங்கே கமலாலயத்தில் வச்சு அவங்க திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் அவர் பிஜேபியில் ஐக்கியமாயிட்டார். இப்போ பிஜேபியில் ஜாயின் பண்ண பிறகு இப்போ அவரோட நடவடிக்கைகள் ஆல்மோஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஈவன் பிபிஜி சங்கர் கூட பார்த்திங்கன்னா கட்சியில் சேர்ந்துட்டார். அவர் முழுக்க கட்சி பணியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். பெரிய ரவுடித்தனம் எதுவும் பண்ணல. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலே எதுலேயுமே ஈடுபடலை. ஆனாலும்
அவர் கொலை செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார். அதுக்கு ஈவன் பெருசாக அவங்க அண்ணாமலை அவர்களும் ட்வீட்டும் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. இதே மாதிரி தான் படப்பை குணா அவர்களும் பார்த்திங்கன்னா, படப்பை குணா பிஜேபியில் சேரப்போறாருன்னு ஒரு பெரிய ஒரு இது போயிட்டே இருக்குது. ஆனால் அவர் சேரதுக்கு முன்னாடி போலீஸ் அவரை சேஸ் பண்ணதுனால அவர் சேரலை. அவங்க மனைவி பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலராக இருக்காங்க ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில். அவங்க ஒன்றிய சேர்மன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. ஆனால் அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்தது. திமுக தரப்புலையும் 6 பேர், இந்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண படப்பை குணா மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் 6 பேர் இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் சீட்டுக்குழிக்கு போடுவோன்னு சொன்னாங்க. எல்லா சீட்டும் கருணாநிதி பேர் இருந்ததுதான்னு தெரியாது. சீட்டு எடுத்தாங்க, சீட்டில் கருணாநிதி பேர் இருந்தது. அதனால் இப்போது கருணாநிதி அவர்கள் அங்கே ஒன்றிய சேர்மனாக போயிட்டார். அங்கே ஒரு பெரிய ஒரு குட்டி சாம்ராஜ்யம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படப்பை குணா என்ன பண்ணாரோ இப்போ அதை இந்த அரசியல்வாதிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சிலர், ஒரு எம்எல்ஏ, இந்த டீம் எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் படப்பை குணாவில் பிஜேபியில் சேர முடியல. அது 2 முறை இது மாதிரியான முதல் முறை அவரை வீட்டுக்கிட்ட வச்சு அவரை சேஸ் பண்ணாங்க. அதனால் அவர் எஸ்கேப் ஆகிட்டார், அவர் ஜாயின் பண்ணல. அப்போ தான் அவங்க மனைவி ஜாயின் பண்ணாங்க. அப்போது கொஞ்சம் கோயின்சிடென்டாக நம்ம முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் அவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேர்லேயே வீட்டுக்கு போய் அவங்கள மனைவிக்கு ஆறுதல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை பார்த்திங்கன்னா அவர் வினோஜ் பி செல்வம் அவங்களோட சேர்ந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அதாவது புதுசாக நிர்வாகிகள் சேர்க்கக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடந்தது ஸ்ரீபெரும்புதூரில். அந்த முகாம் நடந்த மண்டபத்தில் திடீர்னு இவர் அப்பியர் ஆனார். எல்லோரும் பரபரப்பாக பேசப்பட்டது. பட் அப்பயும் அவர் ஜாயின் பண்ணல. நெடுங்குன்றம் சூர்யான்னு சொல்லி இன்னொரு ரவுடி, அவர் ஆனால் பிஜேபியில் ஜாயின் பண்ணி அவர் தொடர்ந்து பிஜேபியிலே இருக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாரோட நடவடிக்கைகள், நிறைய பேர் ரவுடிசத்தில் இருக்கக்கூடியவங்க. அதுக்காக ரவுடிகள்லாம் அரசியலில் சேரக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது, சேரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. இப்போ நம்ம பிஜேபின்னு இல்லை, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவங்களோட செயல்பாடு என்ன இருக்குது, இன்னும் ரவுடித்தனம் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் முக்கியம். அதாவது அங்கே கட்சிக்குள்ளே போயும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வேற சில பிரச்சனை. இன்னொரு கேள்வியும் வருது இல்லை சார், அவங்க சேர்றதே இதுக்காக தான், ரவுடித்தனத்துக்காக தான் பண்ணிக்கிறதுக்கு தான். இல்லை, அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்க உயிர் பயம். அடுத்தது நம்ம இருக்கிற பணம் பொருள் சேர்த்து வச்சதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுக்காக தானே அரசியல். இப்போ அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காலேஜ் நிறுவனர், அவர் கல்லூரி நிறுவனர், திடீர்னு ஒருத்தர் போயிட்டு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போயிட்டு காலேஜ் என பேருக்கு எழுதி கொடுத்துருன்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பித்து இன்றைக்கும் அந்த கட்சி ஒரு நாம்கேவாஸ் ஒரு கட்சினாலும் கட்சியாக ரன் ஆகிட்டு. இடையில அவர் ஒரு தடவை எம்பிஎம் ஆகிட்டார் ஒரு சில பிளெஸ்ஸிங்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இங்கே இப்போ சென்னையிலேயே பார்த்திங்கன்னா 2-3 பேர் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு உடையார் பையன் மட்டும்தான் இன்னும் அரசியலுக்குள்ளே நேரடியாக வரல. மற்ற எல்லாரும் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த கல்வி தந்தைகளாக இருக்கக்கூடியவங்க ஜேபிஆர் உள்பட இந்த 2 பேர் தான் வரல. மற்றவங்களாம் வந்துட்டாங்க. ஏசிஎஸ் வந்துட்டார், எஸ்ஆர்எம் பச்சைமுத்து அவர்கள் வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற காரணங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் இவங்க முன்னெடுத்து போகிறாங்க. பட் இருந்தாலும் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் அவனோட முடிவு இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய வகையில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சீர்காழி சத்யாவோட முடிவு எப்படி இருக்கும்ன்றது அதை நம்ம விவரிக்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ நல்லவராக இருந்தாலும், ஏன்னா பார்த்தீங்கன்னா கேட் ராஜேந்திரன்லாம் நல்லவராக மாறி அப்புறம் ரொம்ப காலம் நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தவரே அப்புறம் கொலை செய்யப்பட்டார். அதனால் என்ன இருந்தாலும் அவங்க தவறு ஒரு தவறு இன்னொரு தவறு மூலமாக மறைக்க முடியாது. நல்லதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தவறை பண்ணிவிட்டு இன்னொரு நான் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நான் நல்லவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், மார்க்கெட் முரளிலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சமுதாய காவலராக மாறிட்டார் ஆக்சுவலாக. ஆனால் மயிலை சிவகுமார் அவர் மார்க்கெட் முரளி அப்புறம் அயோத்திகுதம் வீரமணி டீம் தான் சேர்ந்து தோட்டம் சிகரை கொலை பண்ணாங்க. இந்த டீம் நெட்வொர்க்கில் அவரோட அயோத்திகுதம் வீரமணியோட டைரக்ஷனில் தான் எவ்வளோ நடந்தாலும் அந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முரளி மொத்தமாக மாறிட்டார். ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடை போட்டு அவர் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தொண்டு நிறுவனங்கள், தொண்டு காரியங்கள், அப்புறம் நிறைய அறங்காவலர் குழு மாதிரி, கோவில் திருப்பணி, இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அப்படி பண்ணாலும் அவரும் கொலை செய்யப்பட்டார். கடைசி முடிவு அப்படி தான் இருந்துச்சு. அதனால் என்ன இருந்தாலும் முடிவு இப்படி வரும். அதனால் தப்பான பாதைகளுக்கு போக வேண்டாம். பட் இப்போ அரசியலே அவங்க ஒரு பெரிய லெவலில் வரவும் வாய்ப்பு இருக்குது. யாரும் நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. விதி எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். மிக்க நன்றி சார். சீர்காழி சத்யா அவர்களை பற்றியும் என்னென்ன அதில் நடந்த விஷயங்கள் என்றதை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. ரெட்ரோலிஸ்டின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.